ஹாய்களா, வணக்கம். வெல்கம் பேக் டு நமரியா. இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு வீடியோவுக்கு நாங்கள் முக்கியமான நாளில் வந்திருக்கிறோம். அது வேண்டாம், அது கேட்டாச்சு. நிறைய நாளை வந்து அக்காவை காண நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தவ. அக்கா வந்து நீங்களே கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்றால் எங்களோட ரஜினியும் கமலும் சேர போயிட அதே பெரிய எக்ஸைட்டிங்கான விஷயம். அதுலேயும் நெல்சன் டைரக்டர், அனிருத் மியூசிக், ரெட்ஜியன் ப்ரொடக்ஷன்ல வந்து வேற லெவலில் இருக்க போது ரொம்ப எக்ஸைட்டியாக இருக்கு. ரொம்ப பேசாம அது வந்துட்டு இருந்தா இந்த 20 நிமிஷமாச்சு வந்து அம்மையிலே வேற லெவலில் உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் ரீயூனியன் என்று போட்டிருக்காங்க. அதுவும் அந்த டிஃப்ரெண்டா லுக்கா இருக்குது. ஏதோ விண்டேஜ்னு சொன்னாங்க, கார்ல வர மாதிரி விண்டேஜ் கராச்சி அதெல்லாம் இருக்காதா. ஏற்கனவே லீக் ஆயிட்டுது. ஆனா என்ன லீக் ஆனாலும் விசுவலா பாக்குற மாதிரி இருக்காதான். லீக் ஆனாமே இப்படி கார்ல வந்து கீ அறி வேறாம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாப்பா அப்படி இருக்க அப்படி இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்ல கதைக்கிறோம். வாங்க போய் பாப்போம். எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது? புதுவிதமான கன்ஃபியூஷனா இருக்கு. ஓ கோட் பாரு. ரெண்டுல தான் தொடுங்க. சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா ராகஞ்சி. சரி ராக பிரியாலே போய்டும். போய் சொல்றேன். சண்முக பிரியா ராக இஃபெக்ட் தெரிஞ்ச என்ன ஏமாத்திரியப்பா. பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 finger டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளே இதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கு போலாம். ஓ அப்ப அப்படி இருக்க எப்படி? சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. கமல் சார் குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்ல சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஓ கண்ணாடி பேர. பாருங்கஜி பாக்கிய நம்பியல சூப்பரா பார்த்தேன். அதே அதுதானே இதான் லீக் பண்ணு. ராஜி மேலாம் கேட்கறாங்க. வா ராஜா ராஜா அந்த பழைய பாட்டு ரவி. ஓ சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். ஓ அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ? கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. யாரு ஹீரோ?
படம் பார்த்தோம் நாங்க யோசிச்சு நாங்க முதல்ல ஸ்டார்ட்ல ஞாபகம் இருக்கா நெல்சன் டாலி கிரியேட்டிவிட்டி தெரியும். 20 பேரையும் கொண்டு வந்து அதுல ஒரு கன்செப்டா கொண்டு வந்து காட்ட போறாங்க. அது இல்ல நான் என்னன்னா அந்த ஹியூமர் சென்ஸோட வந்ததான் நடிகை வந்து வெட்டு குத்து ரத்தம் அதைத்தான் தலைவரும் விரும்பினார், கமலும் விரும்பினேன் என்றால் கமல் சார் விரும்பினேன் என்னென்றால் நிறைய நாளா ஒரே ரத்தம் வயலன்ஸ் இருக்கு. இந்த முறை ஃபன்னா ஒரு என்டர்டெயின்மெண்டா வேணும் தான் நான் அந்த லோகிட்டையும் கேட்டு லோகிட்ட கொஞ்சம் ரொம்ப ரத்தம் இருக்கிறால நடுக ரத்தத்தை பார்த்து கலைச்சு போன தலைவரும் எங்களை கமலஹாச உலகநாயனும் என்ன செய்ய வேண்டாம் நெல்சன் நாடிக்கிறோம். நெல்சன் உண்மையாவே கமர்ஷியலா இருக்குமே அந்த மூவி. கமர்ஷியலா கமர்ஷியலா கொமர்ஷியல் நல்ல கமர்ஷியல் காட்பாட வேண்டாம். இதை கேளுங்க, எதிர்பார்த்ததை விட வேற லெவலில் இருக்கு. உண்மையாவே சும்மா சொல்லிடணும் அது என்ன சொல்றேன் அது நம்பலாம் கிடையாது. நுள்ளி பார்க்க முடியும். 2 பேரும் வந்து ஒரே ஃப்ரேம்ல இருக்கிறது 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷம் கழிச்சு சேர்ந்துருக்குறாங்க. அதுவும் என்ன சொல்றது கிடையாது. அதோட என்னன்னா சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுத்த மாதிரி. நான் எல்லாமே கடைசி சின்ன சிம்பிளா இருக்கு. அந்த ஒவ்வொரு டயலாக்கும் என்ன சொல்றாங்க பெரிய ஒரு விஷயம் இருக்கு. கடைசி அவர் கேட்கிறாரு யார் ஹீரோண்டா, இதுல ஒரு 1000 அர்த்தம் இருக்கு. ஏன் சொல்லுங்க யாரு ஹீரோண்டா என்ன அர்த்தம், இதுல யார ஹீரோவா காட்ட போறேன் நீ வில்லனா கேட்டாரு. இல்ல இதுல யார் ஹீரோ, 2 பேரும் ஹீரோவா 2வது யோசிக்கிறேன். இதுதான் நம்ம இருக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாரோ இல்லது இதை டீச் பண்ணிக்க யாரு ஹீரோண்டா 2 வந்து ஈகோ மாதிரி அப்படிதான் காட்டுறாங்க ஸ்டார்ட்ல. இது பாத்தீங்களா ஈகோ வச்சு எடுக்க போறாங்க படம் அப்படி இருக்கு. ஆனா வந்து உண்மையாவே லீக் பண்ண மாதிரி வந்துடுது இந்த செயின் கீ செயின். ஆனா வந்து ரெட்ரோ ஸ்டைல்ல இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அந்த காஸ்டியூம் எல்லாம் ரெட்ரோல ஸ்டைல்லாம் இருக்குது. ஆனா அந்த மியூசிக்கும் அந்த ஃபன் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க டீம் போட்டு சீரியஸா வேற லெவல்ல நான் ஏற்கனவே சொன்னபடியா எனக்கு கொஞ்சம் அந்த இது இருந்திருக்கு. காமெடியா இருக்கு. ஸ்டார்டிங் அந்த வாய்ஸ்ல கொடுத்த இதெல்லாம் வேற லெவல். அந்த ஒவ்வொரு என்ன ஒவ்வொரு அந்த வாட்ச செலக்ட் பண்றதா இருக்கட்டும், சூப்பர் செலக்ட் பண்றதா நீ சொல்ற பாத்தீங்களா 2 ரூம் இருக்கு யார கிரியேட்டிவிட்டி எல்லாமே கிரியேட்டிவ். அந்த நெல்சன் உண்மையாவே வேற லெவல். அந்த கிரியேட்டிவிட்டியா யோசி இந்த ப்ரோமோக்கு கூட கிரியேட்டிவிட்டியா யோசிச்சது வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. ஏன்னா முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது செலக்ட் பண்றது மட்டும் இந்த ஒவ்வொரு அந்த என்ன ஈஸ்டர் எக் மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. இங்க பார்த்தா ஹாட் ஃபாதர், அங்கால அந்த ஒன்ஸ் அந்த படம் நான் பார்த்தேன் இல்ல ஒன்ஸ் அந்த டைம் அமெரிக்காவா அந்த படம் ஒன்ஸ் அந்த டைம் அமெரிக்காவா அந்த படம் ஃபேமஸான படம் நான் பார்த்தேன் இல்லை. நான் கோட் ஃபாதர் 3 பார்த்துருக்கேன். கோட் ஃபாதர் தான் 5 இருக்கு. கோட் ஃபாதர் கொஞ்சம் சீரியஸான அது என்ன டீஸ் பண்றாங்கடா கோட் ஃபாதர் எனக்கு தெரியும் சீரியஸான படம். அப்ப எப்படியுமே அந்த ஒன்ஸ் கொஞ்சம் காமெடி என்டர்டெயின்மெண்ட் கொமர்ஷியல் டைப்பான படம் நினைக்கிறேன். அப்ப 2டையும் அவங்க அதுல காட்டின விதம் வந்து நல்லா இருந்தது. என்ன சொல்றது கோட் ஃபாதரையும் என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கும் அவர் சொன்ன எதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் இருக்கிறார். ஒரு வார்த்தை அந்த இதுக்கே போயிட்டாரு. இது காமெடி அந்த இந்த ஜானருக்கே போறேன். நல்ல என்டர்டைன்மெண்டா போறாருன்றது அதுல தெரியுது. உண்மையாவே சூப்பரா இருந்தது. அந்த ஸ்டார்டிங்கே அது நல்லா இருந்தது. பரவாயில்ல அப்படி வார சீன் எல்லாம் சில் அவுட்ல வாரது அப்படி நடந்து வாரது தலைவிட்ட லுக் கமர்ஷியல் லுக் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு மீசல் தாடியும் தலைவிட்டு அந்த டிஃப்ரெண்டான லுக் ஷேடிங் கூட வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை அந்த ஷேடிங் கொஞ்சம் அந்த இது மெரோனும் வருது. மெரோன் இல்ல ப்ரௌனிஷ் ஷேடிங் அந்த ரெட்ரோ பழைய காலத்து ஸ்டைல்லையே புதுக்கா அந்த பழைய காலத்துல ஸ்டைலா இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் அந்த ஸ்டைல்ல இருக்குது. வேற லெவல்ல இருக்கு. சொல்லிக்கோட இதே ஒரு அரமத்தையும் நிறைய டீகோட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள். அது கதை இதை எடுத்து அந்த ஈகோ தான் மெயின் அதுல காட்டப்படுது. ஈகோ வந்து காமெடியா காட்டுற அவர் எடுத்தாரா இது அவர் மாத்தி சொல்றேன் இதைத்தான் ரைனி சார் எடுத்தாண்ட அப்படியா அப்ப அதை எடுப்பேன். கடைசியில அவரே எடுத்துட்டேன். சோ ஏதாச்சும் அந்த கதை சூஸ் பண்றதுல ஏதாச்சும் அப்படி நடந்துச்சா இல்ல கரெக்டருக்கு நடந்துச்சா தெரியல. ரொம்ப யோசிக்க வேண்டாம். சிம்பிளா அதுல ஈகோ அது மாதிரி காட்டிக்காங்க. நல்ல செம்மையாது. 2 பேரும் வந்து எதிர பார்த்து சிரிக்க கூட இல்ல. நோட் பண்ணீங்களா 2 பேரும் வந்து கார்ல ஒரே கார்ல போயினோம். ஹீரோ யாருன்னு தான் இப்ப கேள்வி. படத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். உண்மையாவே சூப்பரா இருக்கு. நீ அடுத்த ஆப்டர் எப்போ போட்டு போட்டாங்க. ஏன்னா மெய் மறந்து போய் பார்க்கல. நீங்கள் வீடியோ முடிக்க போய் பார்க்க டைம் இல்லை. இதே நிறைய நாங்கள் காய்ச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் முக்கியமாக அனிருத்தன மியூசிக் கேமரா ரவி என்ன பேர் ராஜமோகன் அது வந்து கேமரா ராஜமோகன் தான் அவர் ஒரு ஃபேமஸான கேமராமேன் ராஜீவ் மேனன். அவரும் கேமராமேன். சொட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. அந்த கலாச்சில அந்த கேர்ள்ஸ் கமலா பார்த்து நெல்சன் இந்த திங்கிங்கா இருக்கு வேண்டாம் படத்துல நெல்சன் தான் ஃபுல்லா திங்கிங் அது மாதிரி அது இல்ல அந்த அவட்ட அந்த டச் தெரியுது. அதுல அவட்ட மூவிஸ்ல ஒரு 4-5 வந்து என்ன காவாலா மாதிரி இந்த படத்துல பாட்டு எழுதுவாங்க. சில இந்த இடத்துல பாட்டு வருது இன்னும் ஏதோ சம்திங்
இல்ல இது ப்ரோமோ கிளிம்ஸாப்பா கிளிம்ஸ் தான் இதுக்காண்டி எடுத்துக்காங்க அவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஓகே பட் அப்படியான ஒரு இந்த இடத்துல பாட்டு வருது வரைக்கும் இது படத்து சீரியல் நான் சொல்ல அந்த தீம்ல அந்த இடத்துல அப்படி ஒரு தீம் அதில் வந்து என்ன சொன்னீங்க ஸோ நாங்கள் இப்போ வருதுன்னு சொல்லி சொன்னாங்களா இல்ல சொல்லல இந்த வருஷம் ஜெயிலர் 2 இருக்குது கமல் சார் இன்னொரு படம் இருக்குது அன்பரை மாஸ்டரோட அப்படி நிறைய படங்கள் இருக்கு அன்பரைன்றது இது இல்லை ஸ்டண்ட் ஸ்டண்ட் அதில் என்ன செய்த அவர் படம் எடுக்கிறார் கமலை வச்சு அந்த 2 ட்வின்ஸ் இருக்கணும்ல அதான் கமலோட அடுத்த படமா இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து லைட்டு வேற போயிட்டது சரி கழிச்சு முடிப்போம் அதுக்கு அடுத்தது வந்து இதான் என்ன கமலோட படம் இருக்குது ஜெயிலர் 2 இருக்குது ரஜினி சார்ட அப்போ அது 2 முடிச்சுட்டு அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் ஷூட்டிங்கு அது வருஷம் ஜனவரி அப்படியே ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா கவுண்ட் பண்ணிவிடுங்க உண்மையாகவே எவ்வளோ பேர் இதுக்கு எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்கன்ட்டு அதுவும் இந்த வயசில் 2 பேரும் போய் ஆனால் இதில் தலைவர் வித்தியாசமான லுக்கும் இன்னும் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜங்காவும் இந்த நடக்கலாம் இந்த ஒரு வயசு போனா தெரியாம அப்படி இருக்கு நல்ல அந்த சீரியஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கு அதே நேரத்தில் நக்கலா அது இருக்கட்டும் மியூசிக் கண்டு போட்டிருக்கோம் 2 மிக்ஸ் பண்ணி நானே சொல்கிறேன் அவதிகள் இதெல்லாம் தான் மறந்துட்டோம் அந்த தலைவரும் கமல் சாரும் முன் சீட்ல இருக்கிறேன் பின் சீட்ல இருக்கிறேன் அவ்வளோ அதே ஒரு இதாப்பா அதே ஒரு டீஸ் பண்றாங்க எப்படி எல்லாம் யோசிச்சுக்காங்க முன் சீட்ல இருக்க பின் சீட்ல பேக் போனா டைரக்டர் மியூசிக் டைரக்டர் இருக்கிறோம் அப்படியே போகுது வண்டி இந்த மாதிரி காட்டுறாங்க அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்து அந்த போறதெல்லாம் வேறல கமல் சார் தான் எடுக்க ரஜினி சார் இருக்கிற ஐயோ இந்த படத்துல கதை எப்படி இருக்கும் என்ன செய்ய போறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு உங்களுக்கு எவ்வளவு இருக்கு எக்ஸைட்டிங்கா இருந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்